பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததிகளாக, பேராக, குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து ஆத்தும நேசருடைய அவயத்துடைய மகத்துவத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த ஆத்தும நேசர் தன்னுடைய அவயத்தை, சரீரத்தை நமக்காக கல்வாரி சிலுவிலே ஒவ்வொரு பகுதியாக கொடுத்தார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் நமக்காக மரித்தார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்களா? அநீதி உள்ள மனுக்குலம், நம்ம அநீதி உள்ள மனித இனம், பாவத்தின் இனம். அந்த பாவத்தின் அநீதி உள்ள இனத்தை நீதி உள்ள ஜனங்களாய், ஆசீர்வாதம் பெறுகிற ஜனங்களாய், தேவனோடு தொடர்புள்ள ஜனங்களை மாற்றுவதற்காக தன்னை ஒரே தரம் ஒப்பு கொடுத்தார். எப்படி? மாம்சத்திலே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மாம்சத்தை, சரீரத்தை, அவயத்தை அப்படியே கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பேதுரு எழுதுவதை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை, அவயத்தை கல்வாரி சிலுவையில் நமக்காக பகுதியாக ஒப்பு கொடுக்கலன்னா இன்றும் நம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். ஆகையினால உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள அவயத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக தேவனுக்கு பலி செலுத்தினார். அந்த ஆத்தும நேசனுடைய அவயத்தின் மகத்துவத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். போன வீடியோவில் பார்த்தோம், முதல் பகுதி அவருடைய சிரசை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு அவருடைய கன்னத்தையும் கண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அவருடைய அவருடைய கண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இயேசு கிறிஸ்து கண்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? இயேசு கிறிஸ்து கண்கள் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் அவருடைய கண்கள் எப்படி இருக்குமா பாருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் குறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கன்னங்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? தேவ பிள்ளைகளே, இதுதான் இயேசு கிறிஸ்து உண்மையான அந்த சாயல், உண்மையான மகிமை. அவருடைய கண்களிலிருந்து அக்கினி புறப்பட்டு கொண்டே இருக்குமா. அதான் இன்னொரு பேர் அக்கினி தேவன். அல்லேலூயா. இன்னொரு பேர் அவருக்கு என்ன பேர்? அக்கினி தேவன். உன்னத பாட்டின் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எப்படி இருக்குமா? மிக அழகாய் மகிமையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12 வாசிக்கிறேன் பாருங்களேன். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவர்களும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுமா? அது என்ன புறா கண்கள்? அப்படின்னு சொன்னால், புறாக்கண்கள்னா தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் அது தங்குமா. எப்பொழுது புறாவை நீங்கள் பார்த்து பாருங்கள், அதில் கண்கள் தழும்பி கீழே உழுற அளவுக்கு இருக்கும் கண்ணீர். அதுக்கு நேராட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காகவும், நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய அவாந்திர விலைக்காகவும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும், நாம் செய்த பாவத்துக்காக தொடர்ந்து அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற தேவன். எபிரேயர் 5 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தேவனை நோக்கி உரைத்த சத்தமாய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம். இன்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? கண்களினால் பாவம் செய்த மனுகுலமே, உங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்தார். மார்க் 1:35. ஆனால் இன்றைக்கு ஜெபம் என்பதில்லை, கண்களினால் பாவம் வந்திருக்குது. சாதாரணமாக அவர் கண்கள் எப்படிப்பட்டதான் தெரியுமா? வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வல்லமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளியும் போட்டது. இன்னொரு வாசிக்கிற பாருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பாருங்க. அவருடைய கண்கள் எப்படிங்க? அக்கினி ஜுவாலை போல இருந்தது சொல்லி வாசித்தோம் இல்லையா? இங்கே மத்தேயு புத்தகத்தில் சொல்கிறாரு. மத்தேயு
புத்தகத்தில் சொல்கிறாங்க 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய கண்கள் எப்படி இருக்கா பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அழகாய் அவருடைய கண்களை குறித்து அவர் மறுரூபமாகும் பொழுது அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 அவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? யோவானும் பேதுரு யாக்கோபு இவங்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய முகத்தை குறித்து சொல்றாங்க. இங்க பார்த்தோம் கண்களிலிருந்து அக்கினி சுவாலை புறப்பட்டதுன்னு பார்த்தோம். அவர் முகத்திலிருந்து எப்படி இருக்குமா? அவர் முகம் எப்படி இருக்கா? வெண்மையான, அதாவது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒரு அழிலேயே சொல்லுவோமா? அவருடைய முகம் அப்படிப்பட்ட முகம், அவர் கண்கள் அப்படிப்பட்ட கண்கள், அவருடைய வாய் அப்படிப்பட்ட வாய், இருபுலம் கருக்குள்ள பட்டயத்தை வெளிப்படுத்துகிற வாய் அது. 1 தீமோத்தேயு 6:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், அப்படிப்பட்ட முகத்தை உடையவர் கர்த்தர். அல்லாதான் யோவான் 1:9 வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதான மெய்யான ஒளி அந்த ஒளி, அப்படிப்பட்ட முகத்தை உடையவர் அவர். பாருங்களேன், அவருடைய கண்ணு இப்படியாக இருக்கிறது இல்லையா? அவருடைய கண் அக்கினி சுவாலை வெளிப்படுத்துகிற கண் அல்லது புறாக்கண். அப்படி பாருங்களேன், அக்கினி சுவாலை வெளிப்படுத்துகிற கண், நம்மளுக்காக ஜெபிக்கிற புறாக்கண். இப்படிப்பட்ட கண்களை உடையவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட கண்களை உடையவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 2 நாளாகமத்தில் 16:9 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அப்போ பூமி எங்கும் பார்க்கிற கண், பூமி எங்கும் பார்க்கிற கண். 10,000 சிறந்த முகம். நமக்காக கெத்செமனி தோட்டத்தில் லூக்கா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கெத்செமனி தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார், தன்னுடைய முகத்தை குப்புற விழுந்து. எதுக்காக? நம் பாவத்திற்காக. அப்படி முகத்தின் கண்களை உடையவர், அப்படிப்பட்ட முகத்தின் கண்களை உடையவர். அங்கே பிலாத்துடைய அரண்மனையில் மார்க்கு புத்தகத்தில் சொல்கிறாங்க, பிலாத்துடைய அரண்மனையில் அவரை கொண்டு போய் கட்டி, அவர் கண்களிலே கட்டி, அந்த முகத்தில் தேவனுடைய தற்சுரூபமான நிழலாட்டப்பட அந்த முகத்தில் தேவனை, இயேசு பார்த்த தேவனை பார்க்க தேவை. அவர் முகத்தில் காரி துப்புகிறார்கள். ஒருத்தர் கன்னத்தை கட்டி கொட்டுறான், தல்லை கொட்டி பார்க்குறான். வாசிக்கிற பாருங்களேன், மார்க் 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆமாம், மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 19 வாசிக்கிறேன், 15 வாசிக்கிறேன். சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய வாழ்க வாழ்க ராஜாவே என்று சொல்லி அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் முகத்தில் துப்பி முழங்கால் படிட்டாங்களாம். அவர் முகத்தில் துப்புறான். மீகா புத்தகத்தில் 5:1 இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையே, ஏன் இந்த பாடுகள்? நமக்காக தான் இந்த பாடுகள். மீகா 5:1 சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம் இங்கே மார்க்கு புத்தகத்தில் நிறைவேறுகிறது. கன்னத்திலே கோலால் அடிக்கிறார்கள். அவர் கண்ணு எப்படிப்பட்ட கண்ணம், அவர் முகம் எப்படிப்பட்ட முகம், எந்த பாவியும் ரட்சிக்கக்கூடிய அந்த ஒளி வீசக்கூடிய முகம். அந்த முகத்தை தான் நமக்காக கொடுத்தார். அது மாத்திரமல்ல பாருங்களேன், ஏசாயா புத்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனத்தை எப்படி சொல்கிறார்? அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். தேவை பிள்ளைகளை கவனிங்க. 6ஆம் வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடையை மயிரை பிடுங்குவதற்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நிற்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துறாங்க, முகத்தில் கொட்டுறாங்க, தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, காரி துப்புறாங்க. ஏசு 53ஆம் அதிகாரத்தில் அவரை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த முகம் பார்க்கக்கூடாத முகமாக இருந்தான். வாசிக்கிற பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க, 2ஆம் வசனம். இளங்கிளையை போலும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்விக வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமாய் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டாய், மனுஷனால் புறக்கணிப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், பாடுகள் அனுபவித்தவராய்,
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, என்ன கொடுமை, என்ன நியாயம்! நமக்காக அடிப்பட போகிறார், அடிப்பட்டார், முகத்தை கொடுத்தார். அந்த முகத்தை அந்நாட்களே மக்கள் பார்க்க சகிக்கலையா. உன் பாவத்துக்கு தான் இந்த முகம் இப்படி சிதைக்கப்பட்டது என்று சொல்லி, உன் பாவத்துக்காக தான் இந்த பிசாசு மூலியமாக நீங்கள் சேர்ந்து செஞ்ச பாவத்துக்காக தான் அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது. பிசாசு சந்தோஷப்பட்டானா இயேசு கிறிஸ்து முகம் சிதைக்கப்பட்ட பொழுது. ஏன்னா முதல் அவன் தான், லூசிபர் தான் படைக்கப்பட்டது. அவன் பாவத்தில் விழுந்ததுனால எல்லா பொறுப்பு எடுத்து கர்த்தர் ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். அதனால சந்தோஷப்பட்டான். இந்த மனுஷ ரூபத்தை வச்சு தானே மனுகுலத்தை காப்பாற்றுற மனுஷ சாயல வந்த, உன் சாயலை சிதைச்சிட்டேன்னு பார்த்து சொன்னான். சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னாடா, பாவி பிசாசே, உனக்காகடா என்னுடைய மக்களை காப்பாற்றுறது என்னுடைய குமாரன் தன் முகத்தை சிதைக்க கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எதுக்காக இந்த இத்தனை பாடுகள்? ஒருவன் பிலாத்தாரனை கூட்டு போய் அவர் கன்னத்தில் கட்டி தள்ள கொட்டுறான். சங்கீதம் 121 சங்கீதம் 4 வசனம் விதமாய் சொல்வது, இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவன் என்ன சொன்ன, கண்ணை கட்டி கொட்டி பார்க்குறான். பிதாவாகிய தேவன், உலகத்தை படைத்த அந்த ஆண்டவர் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகமே அழிந்து போய்விடும். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசி அதிகாரம் வசனம். சீஷர்கள் அவரும் படகுல தூங்கி கொண்டு, அது படகுல போய் கொண்டிருப்போது கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி தலகனை வைத்து எதுக்காக தெரியுமா? இயற்கை எப்படி காண்பிப்பதற்காக, உங்கள் விசுவாசம் எப்படி காண்பிப்பதற்காக. திடீர்னு காற்றும் கடலும் சீருகிறது. அல்லா ஐயோ கொய்யோ போய் கத்துறாங்க, பயப்படுறாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களே. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் கொஞ்ச நேரம் தான் கண்ணை மூடினார், சும்மா சாம்பிளுக்காக. இயற்கை அதிகாரம் எடுத்துக்கொண்டது. தேவப்பிள்ளைய அவர் முகத்தை கண்ணை கட்டி கொட்டுறாங்க. அவர் முகத்தை இப்படி லேசாக மூடினாரா உலகம் அழிஞ்சு போயிடுங்க. இன்றைக்கு நீ செய்த பாவத்திற்காக அவர் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய கண்களையும் ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். அவருடைய முகத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நாம் நம்முடைய பாவத்திற்காக, கண்களால் செய்த பாவத்திற்காக, முகத்தினால் செய்த பாவத்திற்காக. சில முகத்துக்கு நகர தூஷிப்பாங்க, அது பாவங்க. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தூஷிட்டானா பின்னாடி பேசல தப்பு, நேருக்கு தூஷிட்டானா அவன் இயேசு கிறிஸ்து தூஷித்ததாக அர்த்தம். அவன் தேவ சாவையில் படைக்கப்பட்டவன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்களினால் இச்சை, 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம் 16. கண்களினால் இச்சை இருந்ததுனால தான் இன்னைக்கு பாவம் வந்து போச்சு இல்லையா? அந்த கண்களில் உள்ள பாவம் வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் தன்னுடைய முகத்தையே கொடுத்தாராம், வல்லமுள்ள முகத்தை கொடுத்தாராம். தேவனுக்கு பிரியமான சொந்தங்களே, சங்கீதக்காரர் நீதிமொழிகள் எழுதும்பொழுது அவர் எழுதுறாரு, சாலமோன் தன் மகனுக்காக எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாருங்களா? நீதிமொழிகள் 20:12 கேட்கிற காதும் காண்கிற கண்ணையும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். சரீரத்தில் மிக முக்கியமானது காதும் கண்ணும். காதினால் கேட்டு கேட்காம யாரோ ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்க கேட்டு கேட்க மாட்டாங்க. காதினால் கேட்டத பாவம், கேட்காமலே பாவம் பண்ணுகிறாங்க. அல்லது உலகத்தின் விஷயத்தை கேட்டு இருதயத்தில் வைத்துக் கொள்வதுக்கு அது பேர் பாவம். இப்போ கண்ணு பார்க்குற அத்தனை இந்த உலகத்தை பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. இதே உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். எதையும் அவர் இச்சையாக பார்க்கல. அதை அடைந்து கொள்ள வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை அபகரித்து கொண்டு வந்து தன் கண்ணிங்களால் பார்க்கல. அதான் காண்கின்ற கண்ணும் கேட்கின்ற காதும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் உண்டாக்குன அந்த காரியத்தில் மிக தெளிவாக இருக்குன்னு பாருலாம். ஏன்னா கண் என்னைக்கு திருப்தி ஆகிறது கிடையாது. நீதிமொழிகளில் 27ஆம் அதிகாரத்தில் 20 வாசிக்கிற பாருங்களேன். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. 2 கண்ணை குறித்து சொல்றாரு பாருங்க. மனுஷனுடைய கண்கள் என்னைக்கும் திருப்தியாகிறதே இல்லை. அதனால தான் கண்களினால் பாவம் வந்து விடுகிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8 விசுவாய் சொல்லுது, எல்லாம் வருத்தத்தினால் இழந்திருக்கிறது, அது மனுஷனால் சொல்லி முடியாது. காண்கிறதால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுவதில்லை. என்ன சொல்ல வருகிறார் சாலமன் ஞானி? இந்த உலகத்தின் வார்த்தைகளை கேட்கறதுனால நீ திருப்தி அடைஞ்சு போகிறதில்லை. இந்த உலகத்தில் நடக்கிற பாவத்தை நீ கவனித்து பார்க்கறதுனால நீ கண்களினால் பாவம் செய்யல, உன் கண் திருப்தி ஆகிறதில்லை. பாவம் என்னைக்கு ஒரு மனுஷனை திருப்தி ஆக்காது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதும் ஜெபமும் தான் உன்னை திருப்தி ஆக்கும்.
இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் நீங்கள் கண்ணினால், காதுனால, முகத்தினால, வாயினால் செஞ்ச பாவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரான் ஆண்டவர். மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் தெளிவற்று போய் பாவத்தில் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாகி பாவத்துக்குள்ளே போய்விடும். அப்படி போகக்கூடாது என்றதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய கண்களையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் முகங்கொப்புற விழுந்து வணங்குறார். என் பிள்ளைகளுக்காக நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் என் கண்களுக்காக என்னுடைய சரீரத்தின் தலையும் என்னுடைய முகத்தையும் ஒப்புக் கொடுக்க போகிறேன். பிசாசை சிதைக்க போகிறான், பரவாயில்லை, என் பிள்ளைகளோட பாவம் இதோட கல்வாரி சிலுவையிலே போயின்னுன்றதுக்காக தான். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே கடந்து நாம் உலக பாவத்தில் இருக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய எரேமியா 33:3 சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் இன்னைக்கு பாவத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசுடைய பாடலும் வார்த்தைகளும் கேட்டு தியானம் பண்ணக்கூடிய இந்த காதும் கண்ணும் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுங்க தான் தன் அவயத்தை ஒப்பு கொடுத்தார். இயேசுக்கு ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனால் இன்னும் மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கார்கள். இன்னும் மேட்டிமைகள், இன்னும் பாவங்கள், இன்னும் ஐயா, உலக பொருளும் உலகத்தின் பாவங்களும் ஒரு மனுஷனை திருப்தியாக்காது. அது ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. ஆன்மீக ஆசீர்வாதம் என்பது கல்வாரி நோக்கி பார்க்கணும். உன் கண்கள் என்னை நோக்கி பார்க்கணுன்றதுக்காக தான் மனுகுலத்தில் பாவத்திற்கான மக்கள் கல்வாரியை பார்க்கணும் தான் கல்வாரி என்று கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்தார் தன்னை. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த தபசு நாட்களிலே தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சிருக்கலாம். இந்த பாவத்தை போக்குவதற்கு ஒரே வழி கல்வாரி சிலுவை மட்டும்தாங்க. உபவாசம் இருங்கள், ஜெபிங்கள், கீர்த்தனைகள் பாடுங்கள், ஆராதனை பண்ணி கர்த்தரை உயர்த்துங்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் சந்ததியிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? பரலோகத்தில் பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரையில விரோதமாக மற்றவங்களுக்கு பேச்சு நான் கேட்டிருப்பேன், மற்றவங்களை குறித்து பேசியிருப்பேன், இந்த காதினால் கேட்டிருப்பேன், இந்த கண்களெல்லாம் நெறித்து பார்த்துருப்பேன், இந்த கண்களை மற்ற கேவலமாக பார்த்துருப்பேன். அவங்க அழகு இல்லையே, அவங்க கருப்பாக இருக்கிறாங்களே, அவங்க வியாதியாக இருக்கிறாங்களே, அவங்கள பாவியாக இருக்குன்னு பார்த்துருப்பேன் இந்த கண்களில். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு நாள் இந்த கண்ணால் கண் திறந்து பார்க்காம இருந்திருந்தா, இந்த கண்ணையும் இந்த முகத்தையும் கல்வாரிசில் கொடுக்கிறதா நானும் பாவியாக தான் இருந்திருப்பேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்க. இனிமேல் உலகத்தின் வேலையை என் குடும்பத்துக்கு தேவையில்லாத, என் சரீரத்துக்கு தேவையில்லாத வார்த்தைகளை இந்த காதலை கேட்க மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பொருளையும் இந்த கண்ணால் பார்க்க மாட்டேன் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், வருமானங்கள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்களை சார்ந்தவர்கள் அத்தனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.